ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மொழித்திறன் பயிற்சி பற்றிய குறிப்புகள், இது புக்கு பேக்கு பின்னாடி இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே புக்கோட இயல், அதோடைய துணைப்பாடம் இதெல்லாம் படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இந்த புக் பேக் இருக்கிற மொழித்திறன் பயிற்சியை படிக்காததுனால இதிலிருந்து 1 மார்க் அல்லது 3 மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டா நம்மளுடைய அனைத்து இதுவும் கவர் ஆயிரும். அனைத்து மொழித்திறன் பயிற்சி பற்றிய குறிப்புகளும் கவர் ஆயிரும். கொள்ளேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆயமகள், இது கலித்தொகையில் இந்த பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அது கேளையன் நாங்கிலை கிளைக்கும் கேடுபடரா திறமருளி கோலைய நீங்குபவன் கோலியம் பெருமானே, இது திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்காரு. அடுத்து ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, இது முக்கூடர் பல்லில் இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், இது குற்றால குறவஞ்சியில் இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து தாம் பெற்ற பேய் வடிவத்தால் பேயார் என்றும் இறைவனால் அம்மையே என்றும் அழைக்கப்பட்டவர் புனிதவதியார் என்கிற காரைக்கால் அம்மையார். தான் பெற்ற பேய் வடிவத்தால் பேயார் என்றும் இறைவனால் அம்மையே என்றும் அழைக்கப்பட்டவர் இந்த புனிதவதியார். இவங்க தான் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டவருங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால், இது கபிலர் வந்து கூறியிருக்காரு. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் மலர்ந்தார் ஊர்ந்து, இது பரணர் வந்து இந்த கூற்றை வந்து சொல்லியிருக்காரு வள்ளுவரை பற்றி. அடுத்து உள்ளுதோருள்ளம் தோருள்ளம் உள்ளுதோருள்ளம் தோருள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு, இது மாங்குடி மருதனார் வந்து வள்ளுவரை பற்றி கூறியிருக்கிறது. அடுத்து புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பது ஏன், இது வித்தகன் வந்து இதை வந்து கூறியிருக்காரு. அடுத்து தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து, இது கவிமணி கூறியிருப்பாரு. ஓர்ந்துங்க அப்படிங்கிறது 2 இதில் வரும். ஒன்று பரணர் கூறியிருப்பாரு, உள்ளுவதெல்லாம் மலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு. இதில் வந்து கவிமணி வந்து நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு கவிமணி வந்து கூறியிருப்பாரு. அடுத்து தொகுவாய் கண்ணல் தண்ணீர் உண்ணார் வானுர நிவந்த மேனிலை மருங்கு வள்ளி வீங்கீரை பனைத்தோல் அவ்விதழ் அவில் பதங்கமல பொழுதறிந்து, இது நெடுநல்வாடையில் இது கொடுத்துருக்கும். அடுத்து சதுரகராதியில் 96 வகை சிற்றிலக்கியங்களை குறிப்பிட்டவர் யாருன்னா வீரமாமுனிவர். 96 வகை சிற்றிலக்கியங்களை குறிப்பிட்டவர் வீரமாமுனிவர். இதில் குறிப்பிட்டிருக்காரு சதுரகராதியில். அடுத்து நூல்களும் அதோட பிரிவுகளும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொல்காப்பியம் வந்து 3 அதிகாரம், ஞாபகம் வச்சுங்க. தொல்காப்பியம் அதிகாரங்கள் இருக்குது, இயல்கள் இருக்குது, நூற்பாக்கள் இருக்குது. 3 அதிகாரம், 27 இயல்கள், 1610 நூற்பாக்கள். சிலப்பதிகாரம் வந்து 3 காண்டங்கள், 30 காதைகள், 5001 வரிகள். அடுத்தது மணிமேகலை 30 காதைகள். சிலப்பதிகாரமும் 30 காதைகள் தான், மணிமேகலை 30 காதைகள் தான். ஆனால் 5001 வரிகள் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையில் 4755 வரிகளும் இருக்குது. சீவக சிந்தாமணியில் 13 இளம்பகங்கள், 3145 பாடல்கள் வந்து இருக்குது. அடுத்து பெரிய புராணத்தில் 2 காண்டங்கள், 13 சர்க்கங்கள், 4286 பாடல்கள் இருக்குது. கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள், 118 படலங்கள், 10589 பாடல்கள் இருக்குது. திருவிளையாடல் புராணத்தில் 3 காண்டங்கள், 3363 பாடல்கள் வந்து இருக்குது. தேம்பவாணியில் 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் இருக்குது. தேம்பவாணி வேற, திருவிளையாடல் புராணத்தில் 3363 பாடல்கள் வந்து இருக்குது. சீராபுராணத்தில் 3 காண்டங்கள் 92 படலங்கள், 5027 பாடல்கள் வந்து இருக்குது. ரச்சன் யாத்திரிகத்தில் 5 பருவங்கள், 47 படலங்கள், 3376 பாடல்கள் வந்து இருக்குது. அடுத்து பக்தி மொழி, அன்பு மொழி, இரக்கத்தின் மொழி என அழைக்கப்படும் சிறப்பிற்குரியது தான் இந்த தமிழ் மொழி. அடுத்ததாக சொல்லும் அதோடைய மொழிகளும் பார்க்கலாம்.
குல்லா அப்படிங்கிற சொல் வந்து ஃபார்சி மொழியிலிருந்து வந்தது. ரிக்ஷா அப்படிங்கிறது ஜப்பான் மொழியிலேருந்து வந்தது, ஜப்பானி மொழியிலேருந்து. பஜார் அப்படிங்கிறது ஃபார்சி மொழியிலேருந்து வந்திருக்கு. அலமாரி அப்படிங்கிறது போர்ச்சுகீசியம் மொழியிலேருந்து வந்திருக்கு. எக்கச்சக்கம் அப்படிங்கிறது தெலுங்கு மொழியிலேருந்து வந்திருக்கு. நபர் அப்படிங்கிறது அரபி மொழியிலேருந்து வந்திருக்கு. பேனா அப்படிங்கிறது போர்ச்சுகீசியம் மொழியிலேருந்து வந்திருக்கு. ஈனாம் அப்படிங்கிறது உருது மொழியிலேருந்து வந்திருக்கு. ரூபாய் அப்படிங்கிறது இந்துஸ்தானி மொழியிலேருந்து வந்திருக்கு. ஜாஸ்தி அப்படிங்கிறது உருது மொழியிலேருந்து வந்திருக்கு. துட்டு அப்படிங்கிறது டச்சு மொழியிலேருந்து வந்திருக்கு. பீரோ அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து வந்திருக்கு. கடுதாசி அப்படிங்கிறது போர்ச்சுகீஸ் மொழியிலிருந்து வந்திருக்கு. இது தெரிந்தால் போதுமானது. அடுத்ததாக தமிழ் சொல்லும் வடமொழி சொல்லும் பார்க்கலாம். திருவரங்கத்தை நம்ம எவ்வாறு அழைப்போம் அப்படின்னா ஸ்ரீரங்கம், அது வடமொழி சொல்ல. திருவரங்கம் தான் கரெக்டான இது. சிதம்பரத்தை திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவோம். திருமறைக்காடு இது வேதாரண்யம். திருமுதுகுன்றம் பழமலை இது விருதாச்சலம். அங்கையர்கண்ணியை மீனாட்சியை தான் அங்கையர்கண்ணி அப்படின்னு வடமொழி. அங்கையர்கண்ணி மீனாட்சியோட இன்னொரு பெயர் அங்கையர்கண்ணி தமிழ் சொல். அடுத்து அறம் வளர்த்தான் என்றால் தர்ம சம்பர்த்தினி. எரிசின கொற்றவை இதற்கு வடமொழி சொல் ரௌத்திர துர்கை. ஐரப்பர் இது பஞ்சநதீஸ்வரர். ஐரப்பர் பஞ்சநதீஸ்வரர். குடமூக்கு இது கும்பகோணம். வால் நெடுங்கண்ணி மீள் நெடுங்கண்ணி அப்படின்னா அது யார்? வால் நெடுங்கண்ணினா கட்கநேத்திரி. நீல் நெடுங்கண்ணினா விசாலாட்சி. அங்கையர்கண்ணி மீனாட்சி. செம்பொன் பள்ளியர் இது சொர்ணபுரீஸ்வரர். செம்பொன் பள்ளியர் சொர்ணபுரீஸ்வரர். யாழினும் நன்மொழியால் இது வீண மதுரபாஷினி. வீணா மதுரபாஷினி. தேன்மொழிப்பாவை இது மதுரவாசினி. மதுரவசனி சாரி தேன்மொழிப்பாவை மதுரவசனி. பழமலைநாதர் இது விருத்தகிரீஸ்வரர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.